Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிட்ஸ் கார்ட்டூன் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஒரு நாலேஜ் சுத்தமாக இல்லை அப்படின்னாலுமே நாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் லைட் அப்படின்ற ஒரு ஏஐ சைட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு கார்ட்டூன் வீடியோஸை கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் போயிடுங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு ஜஸ்ட் கூகுள் டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து மேஜிக் லைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டைப் பண்ணதான் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்கள் கீழே வருது இல்லையா மேஜிக் லைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஏஐ கிளிக் பண்ணிவிடுங்க. ஏஐ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுங்க. லாகின் கொடுத்துருங்க. ஆக்சுவலி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து லாகின்ல இருந்துச்சு அப்படின்னா லாகின் வித் கூகுள் அப்படின்றத கொடுங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஐடி கிரியேட் பண்ணி பண்ணலாம். நீங்கள் லாகின்ல இமெயில் ஐடி வந்து லாகின்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ நான் அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அந்த பாலிசிலாம் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஏஐ டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேட் பண்ணலாம். அதுக்கு அந்தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு ஒரு இமேஜ் பர்டிகுலராக ஒரு ஏஐ இந்த மாதிரி கேரக்டர் வேணும்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இதில் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா 300 காயின்ஸ் கொடுப்பாங்க. 300 காயின்ஸுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் தான் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இருக்குது. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பில்னா $10 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி எதனா தெரியணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிரியேட் ஏஐ வீடியோன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு போர்ட்ரேட் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப் வேணுமான்றதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்றேன். லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு வீடியோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இதுதான் இருக்கும். தமிழ் இருக்காது. இதில் வந்து தமிழ் ஆடியோ இது பண்ண முடியாது. பிரச்சனை தான். இப்போ நான் இங்கிலீஷே கொடுத்துட்றேன். இங்கிலீஷே கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டைல் வீடியோனுடைய ஸ்டைல் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். கார்ட்டூனா இல்லை டிஸ்னியா ப்ளஸ் எப்பிக்கு கிப்லி இந்த கிட்ஸ் ஸ்டோரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்னியில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை கிட்ஸ் ஸ்டோரினா கிட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னியில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராம்ப்டாக கொடுக்கலாம். ப்ராம்ப்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் கிட்ஸ் ஸ்டோரி தான் தெரியும் அப்படின்னா அந்த ஸ்டோரி அப்படியே எடுத்து கிட்ஸ் ஸ்டோரின்னு போட்டு நான் அந்த கிட்ஸ் ஸ்டோரியாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுன்றேன். இப்போ இந்த ஸ்டோரியை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் எடுத்துடுறேன். இந்த ஹாரன் த டோஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸ்மார்ட் ஸ்கிரிப்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வேர்ட்ஸ் தான் வந்து அலௌடு ஃப்ரீயில். ஸோ அதனால் வந்து நான் அதுக்குள்ளே நான் 706 அந்த வேர்டு தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் வந்து வீடியோ மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute தான் டியூரேஷன். அதனால் 1 minute கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸ்டோரியை அனலைஸ் பண்ணி அதை வந்து சீன் பை சீனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடும். ஒன்ஸ் அது டிவைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அதனுடைய இது எல்லாமே சீன் பை சீனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த ஸ்டோரியை வந்து சீன் பை சீனாக வந்து பிரிச்சிருச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்ராக்சிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்னா 1.5 மணி நேரம் 1.5 நிமிஷம் ஆகுது. அதே மாதிரி 18 ஸ்டோரி போர்ட்ஸ்ன்ற மாதிரியும் இந்த ஸ்டோரிக்கு வந்து 90 காயின்ஸ் வந்து தேவைப்படுது. ஆக்சுவலி நம்ம 300 ஃப்ரீ காயின் இருக்குல்ல, அதில் 90 வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஸோ 90 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே சம்டைம்ஸ் வந்து இப்போ கேரக்டர் எதுனா இருந்தால் ஆட்டோ டிடெக்ட் கேட்கும். இப்போ கேரக்டர் எதுவும் இல்லை அப்படின்னா அதாவது ஹியூமன் அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆமையும் முயலும் தானே வருது, அனிமல்ஸ் தான் வருது இதில், அதனால் கேரக்டர் வரல. இது இன்கேஸ் வந்து ஹியூமன் யாருனா இருந்தாங்க அப்படின்னா இதில் ஏஐ கேரக்டருக்கு வந்து கீழே அவங்களுக்கு வாய்ஸ் என்ன கொடுக்கணும் எல்லாமே வரும். ஸோ இதை நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணுறேன். பார்ப்போம். ஆக்சுவலி கேரக்டர் ஹியூமனாக இருந்தால் இங்கே வந்து யார் நேமு அதனுடைய அவங்க வாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன் வரும். நான் உங்களுக்கு வேணா அதை காட்டுறேன் நெக்ஸ்ட் ஒரு இதில் வீடியோவில். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டோரி போர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டு இது மாதிரி நம்ம அந்த ஸ்டோரியை சீன் வந்துச்சு இல்லையா, அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 18 ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடுத்த ப்ராம்ப்ட் அந்த ஸ்டோரி ஆட்டோ ப்ராம்ப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்க்கலாம். வேணா எது வேணுமோ எதை வந்து நீங்கள் இதில் விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் கொடுக்கலாம். இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அனிமேட் என்ன கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அனிமேட் ஆல் இதை கொடுங்க. இப்போ இந்த எல்லா ஸ்லைடு அனிமேட் ஆல்னு கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஆக்சுவலி இங்கே எதனா ஒன்று செலக்ட் பண்ணோம். இதில் 3 இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேஜிக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் ப்ரோ அண்டு ரன்வே அண்டு ஹவுலு ஏவின்றது இந்த 3 வச்சு தான் யூஸ் பண்ணி தருவாங்க. இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே எதனா ஒன்று தான் செலக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒன்லி ஒன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அனிமேட் ஆல்னு கொடுக்காதீங்க. அனிமேட் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த காயினில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் இங்கே என்ன இருக்குது கவர் டைட்டில் இருக்கு இல்லையா, அது நேம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். இது என்ன ஸ்டைல் வேணும், இந்த ஹெட்டர் வந்து இதை அங்கே சேஞ்ச் பண்ணுறீங்க பார்த்தா மாறுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து சப்டைட்டில் வந்து உங்களுக்கு எது மாதிரி வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது நான் இந்த சப்டைட்டில் இதை கொடுத்துட்றேன். இல்லை இது வேணாலே தமிழ் ஒயிட்டில் கொடுத்தேன், இதை கொடுத்துட்றேன். ஸோ ஓகே இது கொடுத்துட்றேன். அதேமாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மியூசிக் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஆல்ரெடி மியூசிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த சைஸ் கேட்கும் 16 நம்ம அதுவே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அதாவது கியூவில் இருக்கும், அது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். ஒன்ஸ் வந்து 100% கம்ப்ளீட் ஆனதையும் உங்களுக்கு மறுபடியும் ஷேர் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த கியூவில் இருந்துச்சு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் ப்ரிவியூன்னு இருக்கும். நம்ம ப்ரிவியூ கொடுக்குறோம். ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். A sun-drenched clearing buzzes as the hare, brimming with cocky confidence, struts before the gathered animals. The hare's boastful challenge echoes through the clearing. "I'm the fastest creature in the forest. Is there anyone who dares to challenge me?" A hush falls as the tortoise quietly accepts the challenge. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ கிளியர் ஆயிரும். இங்கே வந்து வாட்டர் மார்க்கும் இருக்காது. இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் நார்மல் டவுன்லோட் ஆகிடும். A sun-drenched clearing, his voice echoing with arrogance. The hare spots a sheep and falls asleep, oblivious to the world. Meanwhile, cheers welcome. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு நாலேஜ் இல்லைனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஐ ஷாப்பிங். பைமோட்டோ ஐ ஷாப்பிங்கிறது யாரும் இல்லைங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் தான். அதாவது நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை க்ரோசரிஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து புதுசாக இப்போ தான் வந்து லைவில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போயிட்டு பைமோட்டோவில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனி டிஃபெக்ட் அதாவது அவங்களுடைய சர்வீசஸ் எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள், அதே மாதிரி நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க யாருமே அவங்களுடைய டிஃபெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வளர முடியும். எல்லோருக்கும் அவங்க ஒரு நல்ல சர்வீசஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.